நேற்று நான் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பற்றி சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கே வந்து ஒரு மாதிரி மனசு கேட்கல. ஸோ அதை சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அண்டு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கணும். அதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு, இது நான் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப்க்கு மட்டும்தான். லார்ஜ் கேப்க்கோ மிட் கேப்க்கோ அவ்வளோவா தேவைப்படாது. பட் அதை பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் லார்ஜ் கேப்க்கு வந்து இது தேவை கிடையாது. அண்டு ஸ்மால் கேப் வந்து நான் ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்ற பீப்புளுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சொல்ல போகிறது வந்து பேசிக்ஸ் தான். அந்த பேசிக்ஸுக்கு வந்து என்னெல்லாம் ரேஷியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். லைக் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருங்க, செகண்ட் வீடியோ பார்த்துருங்க. அப்போ இந்த தேர்ட் வீடியோவில் வந்து ஐம் கோனா கிவ் another 25 ரேஷியோஸ்க்கான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற அந்த 3 ஃபேக்டர்ஸை வச்சு, which is பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட், இந்த 3த்தையுமே வச்சு there is 25 ஃபைனான்ஷியல் ஃபேக்டர்ஸ். அது பியூட்டிஃபுல்லாக ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். இதை பார்த்துட்டு லைக் இந்த 3 டேர்ம் என்ன அப்படின்றது தெரியல அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த ரேஷியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடும். அதில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், லைக் எப்படி அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி, எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து அணுகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸ் வந்து பார்க்கணுன்னா, எந்த ஒரு கம்பெனியுமே விச் இஸ் லிஸ்டட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சிலேயோ பிஎஸ்சிலேயோ எதெல்லாம் ஸ்டாக் லைக் லிஸ்ட் ஆகிருக்கோ, யூ கேன் கோ டு தட் கம்பெனி அண்ட் அங்கே லைக் அவங்களோட பேஜ்லேயே வந்து ஃபைனான்ஷியல்ஸ்னு ஏதோ ஒரு இடத்துல அவங்க வச்சுருப்பாங்க. கோ சர்ச் ஃபார் இட் அண்ட் see for their financials. These financials, நான் என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் வாண்ட் டு பி அகென்ஸ்ட் தேர், I don't want to say anything which is against them, but these financials can also be manipulated because லைக் எந்த ஒரு கம்பெனியுமே நாங்கள் சரியாக பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்கள்ல. ஸோ அது ரொம்பலாம் மேனிப்புலேட் பண்ண மாட்டாங்க. பட் ஓரளவுக்கு தே கேன் பி மேனிப்புலேட்டட். ஸோ தே கேன் பி தான், கன்ஃபார்மாலாம் கிடையாது. தே கேன் பி மேனிப்புலேட்டட் பிகாஸ் விசில் ப்ளோயிங் வந்து கொஞ்சம் நிறையவே நடக்குது. வி ஆல் நோ. லைக் இவங்க வந்து சரியாக சொல்லலை, இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு there are lot of issues that is happening. So and welcome to Money World. ஸோ என்னென்னா, இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு பேஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், என்னென்ன பண்ணணுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ வீடியோவில் வந்து என்னென்னா, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஒரு லெமனேட் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன், ஒரு ஜூஸ் ஸ்டாண்ட், ஓகேவா, ஆரஞ்ச் ஜூஸ் ஸ்டாண்ட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நான் விற்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் போட்டு என்னோடய தெருவில் ஒரு சில பீப்புளுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி நான் விற்கும்போது, லைக் அங்கே பாசா பைஸ் இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க, வேணுன்னா வந்து குடிப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த லைக் அது வந்து நான் சும்மா வைக்கல இல்லையா, ஒரு காசு போட்டு தான் விற்கிறேன். ஸோ அந்த ஜூஸுக்கு எனக்கு எவ்வளோ காசு வருது அப்படின்றது, ஒரு ஜூஸுக்கு எனக்கு எவ்வளோ காசு வருது அப்படின்றது வரவு, ஓகேவா. அண்ட் எனக்கு வந்து ஆரஞ்சஸ் தீர்ந்துடுச்சு, சுகர் தீர்ந்துடுச்சு, ஹனி தீர்ந்துடுச்சு, அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நான் போய் வாங்கணும் இல்லையா. அப்போது அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது வந்து என்னோடய செலவு கணக்கு, ஓகேவா. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ அப்படின்றது மட்டும் அதில் வந்து அவ்வளோதான் இருக்கும். இன்ஃப்ளோ ஆஃப் மணி அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து கேஷ் ஃப்ளோ மட்டும்தான் இருக்கும். அதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்னென்னா, இப்போது அதே இன்றைக்கி ஒரு நாள், ஓகேவா, இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் வந்து அந்த ஸ்டாலே போடுவேன், நான் அந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்து விற்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு நாள் தான் போடுறேன்னா அந்த ஒரு நாளையில் வந்து எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கு,
லைக் ஆரஞ்சஸ் வாங்கினதுக்கு, சுகர் வாங்கினதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத நான் பார்ப்பேன். அண்ட் எவ்வளோ விற்றுருக்கு, ஆரஞ்ச் ஜூஸ் வந்து எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ரெண்டுத்தையுமே ஒரு மாதிரி கணக்கு பண்ணி எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். நான் கொடுத்தது போக இன்றைக்கி ஒரு நாளில் அந்த ஆரஞ்சஸ் எல்லாமே சுகர்லாம் வாங்கினது போக எனக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கா, லைக் எனக்கு உள்ளே வந்தது கரெக்டாக இருக்கா, ஜாஸ்தியாக இருக்கா, நான் செலவு பண்ணதை விட அந்த இன்ஃப்ளோ ஆஃப் மணி வந்து ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றது பார்ப்பேன். ஜாஸ்தியாக இருக்குன்னா ப்ராஃபிட், அப்படி இல்லைன்னா அன்றைக்கி நாள் வந்து எனக்கு லாஸ். ஓகேவா? இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அ பர்டிகுலர் பீரியட் தான். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும்தான் அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ யா, அண்டு பேலன்ஸ் ஷீட். இது பேலன்ஸ் ஷீட் வந்து என்னென்னா, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அசெட்ஸ் வந்து என்னோடய ஆரஞ்சஸ் வந்து அசெட்டு, என்னோடய சுகர் வந்து அசெட்டு, அந்த பேப்பர் கப்ஸ் அசெட்டு, தண்ணி அசெட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஒரு கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்டை வந்து கொடுக்குறேன். அப்போது அந்த ப்ராடக்ட்லேருந்து எனக்கு ஏதோ ஒரு பணம் வருது. எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து லைக் நமக்கு அது ஒரு நல்லது நடக்குது, இல்லைன்னா காசு வந்து அதுலேருந்து எனக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னா அது வந்து அசெட். லைபிலிட்டிஸ்னால் நான் ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப அதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்றது லைபிலிட்டிஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அசெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணுன்றது தான் மெயின் பாயிண்ட் இங்கே. அண்டு அசெட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அதான், இது போக அந்த மணியுமே ஆக்சுவலி அதில் இருக்குது. இப்போது நான் அந்த மொத்தமாக வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஆரஞ்ச் ஜூஸ் விற்றது போக என்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னேன்ல, அதுவே வந்து இட் இஸ் அன் அசெட் தான். ஸோ இப்போ என்ன ஆகுனா, லைபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லிடுறேன். லைக் இப்போ இந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்து விற்றுட்ருக்கேன். ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு ஆரஞ்சஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு, ஆரஞ்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு 100 ரூபா கொடு, நான் இப்போ ஆரஞ்சஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவன் வந்து அது சொல்லியே வந்து கொடுக்குறான், நீ ஏன் வச்சுக்க, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹி மைட் ஈவன் ஆஸ்க் ஃபார் இட். அது வந்து இப்போதைக்கு ஈக்விட்டின்னு ஒரு இடத்துல இருக்கும். பட் அதே மாதிரி நான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் கேட்குறேன். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி நான் உனக்கு 100 ரூபா தரேன், பட் எனக்கு வந்து லைக் திருப்பி கொடுத்துரு, எனக்கு ஒரு சில இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இட் கம்ஸ் அண்டர் லைபிலிட்டி. லைபிலிட்டி வேறு, ஈக்விட்டி வேறு. ஓகேவா? லைபிலிட்டி வந்து என்னென்னா கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. பட் ஈக்விட்டி வந்து நம்ம லைக் நம்மளுக்குன்னு தான், அது நம்ம பணம் கிடையாது, பட் நம்மளுக்குன்னு கொடுத்துருக்குது. நம்ம வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி அதை ஒரு அசெட்டாக மாற்ற ட்ரை பண்ணணும். நம்ம வச்சுக்கணுன்றது இல்லை, அவங்க கேட்டால் நம்ம திருப்பி கொடுத்துருவோம். பட் அதை நம்ம வந்து அசெட்லேயும் வைக்கலாம், லைபிலிட்டிலையும் வைக்கலாம் அப்படின்றது தான். ஸோ மெயினாக வந்து ஆனால் ஈக்விட்டி வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இட் கம்ஸ் அண்டர் லைபிலிட்டி தான். பட் ஈக்விட்டி கேன் ஆல்சோ க்ரோ. ஏன்னா அவங்க கொடுத்த காசில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ யா, அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் போய் பாருங்கள், அது வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுக்கும். அண்டு நான் சொன்னேன்ல, அந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் 1, 2, அதுக்கப்புறம் 3 இதை பார்த்துட்டு அண்டு அந்த ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து புரிஞ்சிடும், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் அது இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம் வந்து லைக் அவ்வளோ டைம் ஒரு 25-30 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ வந்து லைக் கன்சிஸ்டண்ட்டாக தெரில சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை. பிகாஸ் அது ரொம்ப அவங்க சொன்ன அந்த லெவலுக்கோ இல்லை அந்த கிராஃபிக்ஸோ அந்த எடிட்டோ வந்து என்கிட்ட கிடையாது இப்போதைக்கு. ஸோ இன்டெப்த்தாகவே நான் 30 மினிட்ஸ்க்கே கூட பண்ணலாம், 1 ஹவருக்கு பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அது எந்தளவுக்கு போய் சேரும்
உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால ஐ எம் கீப்பிங் இட் லைக் திஸ். இது வந்து உங்களுக்கு லைக் இப்போ நான் சொன்னது வந்து புரிஞ்சாலும் புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், புரியலைன்னாலும் புரியலன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் ஐ டென்ட் டு confuse it a lot. So I'm being vulnerable. So let me know in the comments. All of that. That's it. Thanks guys.